இந்த வீடியோ பார்த்துக்கிறதுக்கு நீங்கள் புரட்டாசி விரதத்தில் இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக என்னோட வீடியோவை ஸ்கிப் பண்ணிடுங்க. ரீசன் என்னென்னு போக போக தெரியும். ஏன்னா இன்றைக்கி ஒரு சூப்பரான நான்வெஜ் ரெசிபி தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் எத்தனை டைம் சிக்கன் கிரேவி பண்ணாலும் அதோட டேஸ்ட் ஒரே மாதிரி வரணும். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் வத்தல், 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் மிளகு, அதுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அதுக்கப்புறமா ஒரு 5-6 வத்தல் சேர்த்து நல்லா வறுத்து அதை ஆற விட்டு பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் நல்லெண்ணெய், அதுக்கப்புறமா கொஞ்சம் சீரகம் சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருந்தா சின்ன வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறம் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சிருந்த சிக்கனையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டு ஒரு நிமிஷம் மூடி விட்டு வேக விடுங்க. அது தண்ணி விடும். அதுக்கப்புறமா நம்ம குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துட்டு இது கூடவே நம்ம அரைச்சி வச்சிருந்த பவுடர் இன்னும் கொஞ்சம் தேவைப்பட்டுச்சுன்னா உப்பு சேர்த்துக்கோங்க. குக்கரை மூடி வச்சு கரெக்டாக 3 விசில் விட்டு விடுங்க. சூப்பரான கிரேவி ரெடி ஆயிரும். இது கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். இப்போ நம்ம இதை கடாயில் சேர்த்துட்டு கொஞ்சமாக கொதிக்க விட்டாலே நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி வந்துடும். இந்த மெத்தடை ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் சிக்கன் கிரேவியோட டேஸ்ட் மாறாது. ட்ரை பண்ணி பாருங்கள்.